3 ஆண்டுகளாக முடிவு பெறாமல் நீடிக்கும் சென்னை திருவான்மியூர் முதல் அக்கரை வரையிலான சாலை விரிவாக்க பணிகளை விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலை என்பது மிகவும் முக்கியமான பாதையாகும். புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல இந்த சாலையைத்தான் மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் திருவான்மியூர் முதல் அக்கரை வரை 6 வழிச்சாலையாக மாற்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது மற்றும் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதங்களால் இத்திட்டம் பின்னடைவை சந்தித்தது. இத்திட்டம் மீண்டும் 2022ஆம் ஆண்டு தொடங்கியிருந்தாலும் திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோயில் முதல் RTO சிக்னல் வரை ஆக்கிரமிப்பாளர்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. போகிறவங்க வரவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க கார் போகிறவங்களாம் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. 2 வீலரில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ ஜல்லியெல்லாம் நிரப்பிட்டாங்க, இன்னும் லெவல் பண்ணாமல் இருக்குது. 1 மந்த்துக்கு மேலே ஆகுது, இன்னும் ரோடு போடாமல் தார் போடாமல் வச்சுருக்காங்க. வெட்டுவாங்கேணி முதல் ஈஞ்சம்பாக்கம் வரையிலான சாலையில் மண், குப்பைகள் மற்றும் சரளை கற்களின் குவியல்கள் காணப்படுகின்றன. இதனால் அக்கரையிலிருந்து திருவான்மியூர் வரை செல்ல அதிக நேரம் எடுத்துக்கொள்வதாக வாகன ஓட்டிகள் கவலை தெரிவிக்கின்றனர். முன்னாடி பார்த்தா ரோடு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்தது. இப்போ ரோடு ரொம்ப மோசமாக, குண்டு குழிமாக இருக்குது. நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு எங்கேயும் போக முடியல. காலை ஆஃபீஸ் டைமில் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் போக வேண்டிய இடத்துக்கு பார்த்தா இப்போ 1/2 hour 1 hour கூட ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில பகுதிகளில் சாலை விரிவாக்க பணிகள் முடிவடைந்தாலும் பல இடங்களில் நிலம் கையகப்படுத்தாமல் இருப்பதால் சாலைகள் குறுகலாகவே உள்ளன. சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாலும் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. ஒரு இடத்துல 6 அடி இடம் இருந்தாக்க அந்த இடத்துல நடக்க பாதை கூட திடீர்னு வேகமாக போயிட்டே இருக்க வண்டி 40 கிலோமீட்டர் போகுது வண்டி. அந்த இடத்துல குறுகிய ரோடு இருக்கிறதுனால பிரேக் அடித்த உடனே பின்னாடி வண்டிகள்லாம் தடுமாட்டாது, அந்த ஆக்சிடென்ட் ஆகுது. 2வது நான் ஒரு சைக்கிள் போனால் கூட அந்த இடத்துல இடம் கிடைக்க மாட்டுது. 3வது ஆட்டோ போகும்போது அந்த ரொம்ப சூழ்நிலை ஆட்டோவும் பஸ்ஸும் ரொம்ப கிராஸ் ஆகிற சூழ்நிலை உருவாகுது. சாலையை விரிவுபடுத்தும் திட்டம் நல்லது என்றாலும் அதனை விரைவில் முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.